பேதுரு என்ன செய்தார்? படகு, வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு அழைக்கும்போது பின்னாடியே வந்துட்டார். இயேசு அழைக்கும்போது, நீ வாப்பா, என் ஊழியத்தை செய், நீ மீன் பிடிச்சது போதும், இனி நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறோன்னா பண்ண போகிறேன். உடனே வந்துட்டார். அப்போது ஒரு சின்ன ஒரு இழப்பு, ஒரு நஷ்டத்தை அவர் அனுபவிச்சிற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் மேன்மையை தேவன் அவருக்கு தந்தார். ஒரு ஆமேன் சொல்லாமே. இப்போ அதனால தான் அவர் கேட்டார், ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு நாம் உன்னை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்டார் இல்லைங்களா? அதே போல் சகே என்ன பண்ணார்? நல்ல ஒரு வரி வசூல் பண்ணுற ஒரு பெரிய செல்வந்தன். அவர் என்ன செய்தார்? இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கணும். அப்போ அவர் ஒரு விலைக்கரை செலுத்தினார். அந்த விலைக்கரையத்துக்கான நாளானது வரும் பொழுது இயேசு அங்கு சொன்னார், இவனும் ஆபிரகாமின் குமாரன், இவன் வீட்டுக்கு இன்றைக்கி ரட்சிப்பு. ஆமென். இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிற நீங்களும் அதே போல தான் இந்த நாளிலே அவரை நோக்கி நம்ம பார்த்து என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேனோ அதற்குண்டான கிரியை நீங்கள் எனக்கு தருவீங்க. இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இல்லை, நாளானது. ஆமென். ஆனால் அதை விட்டு நம்ம பின்வாங்கி போகாமல் அவரையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கணும். அவர் மேலேயே நீங்கள் என்ன செய்யணும்? நம்பிக்கையாக இருக்கணும்.